சிவ சிதம்பரம் சென்னையில இருக்கிற 252வது பாடல் பெற்ற ஸ்தலத்துலதான் இப்ப நம்ம இருக்கிறோம். திருவலித்தயம் அப்படின்ற ஒரு ஸ்தலம் இது. இங்க உள்ள ஈசன் வலித்தயநாதர் அப்படின்ற ஒரு அவதாரத்துல எழுந்தருளி நம்மளுக்கு காட்சி தராரு. அம்பாலோ ஜெகதாம்பிகை. இந்த ஸ்தலம் ஏறக்குறைய 2000 வருடத்துக்கு மேல பழமையான கோயில் அப்படின்னு சொல்லப்படுது. திருஞான சம்பந்தர், அருணகிரிநாதர், திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடல் பெற்ற ஸ்தலம் இது. இந்த ஸ்தல தீர்த்தம் நீங்க பாத்தீங்கன்னாக்கா பரத்வாஜ தீர்த்தம். எதனால இந்த ஸ்தலத்துக்கு பரத்வாஜ தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது அப்படின்னாக்கா, பரத்வாஜ முனி ஒரு சாபத்தால் வலியன் என்ற கருங்குருவி ரூபம் எடுத்து இத்தலத்தில் உள்ள ஈசனை வழிபட்டு சாப விமோசனம் பெற்றார் அப்படின்னு சொல்லப்படுது. அதனாலதான் அந்த இடத்துக்கு பேரு திருவலித்தாயம் அப்படின்னும் சொல்றாங்க. இஸ்தலத்தில் உள்ள கிணறு பரத்வாஜ் முனிவரால் உருவாக்கப்பட்ட கிணறு என்று நம்பப்படுது. பரத்வாஜ் முனிவரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட லிங்கம் உள்பிரகாரத்தில் உள்ளது. இங்க உள்ள லிங்கம் சுயம்பு மூர்த்தி, சுயம்பு லிங்கம். குரு பகவான் பூஜை பண்ண ஸ்தலம் இது. அதாவது குரு பகவான் பூஜை பண்ண ஸ்தலம் 4 தான் இருக்குது. திருச்செந்தூர், ஆலங்குடி, தென்குடி தித்தை, அப்புறம் இன்னொன்னு இது இந்த கோயில் திருவலித்தாயம். வியாழன் என்ற குரு பகவான் அவர் கொண்ட மேனகையின் சாபம் நீங்க இத்தலத்தில் உள்ள புனித தீர்த்தத்தால் நீராடி ஈசனை வழிபட்டார் அப்படின்னு சொல்றாங்க. அதனால் இது ஒரு குரு பரிகார ஸ்தலம். இங்கு உள்ள விநாயகர் பெருமான் திருமண அவதாரத்தில் நம்மளுக்கு எல்லாருக்கும் காட்சி தராரு. பிரம்மனின் மகளாகிய கமலியையும் வள்ளியையும் திருமணம் புரிந்து இங்க உள்ள விநாயகர் அருள் காட்சி நம்மளுக்கு எல்லாம் தராரு. இங்கு உள்ள விநாயகருக்கு சாத்தின மலர் மாலைகளை பக்தர்கள் அணிந்து பிரார்த்தனை செய்தால் திருமணம் தடை கூடிய சீக்கிரம் நீங்கி நல்லபடியா திருமணம் நடக்கும் அப்படின்னு ஒரு ஐதீகம் இருக்கு. சிவா திருச்சிற்றம்பலம்.